කැලණිකංග සැරටම දානවා. අනිවාර්යෙන්ම අයින් වෙන්න ඕනේ කැලණිකංග එහා පැත්තේ ඉන්න මිනිස්සු. කිත්තම්පව්ව, කොයිලවත්ත, වෙන්නවත්ත බෝඩරේ අයින් වෙන්න ඕනේ. මෙන්න සැරටම දානවා වතුර පාර. தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்து செல்வராசா சுமந்தன். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. உடையார்கட்டுக்கும் மூங்கிலாற்றுக்கும் இடைப்பட்ட வயல்வெளி பகுதியில் முற்றுமுழுதாக வீதியை மேவி வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. சைக்ளோன் டிட்வா என்று அழைக்கப்படுகின்ற இந்த டிட்வா சூறாவளி இப்போது இலங்கையின் தென்கிழக்கிலிருந்து படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது வடமேற்கு திசை நோக்கி அது நகர்ந்து கொண்டிருப்பதாக இன்றைய தினம் நள்ளிரவு வேளையில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. எனவே இந்த செய்தியை நான் முக்கியமாக பதிவிடுவதற்கான முக்கியமான 3 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, முல்லைத்தீவை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ள மக்கள் காட்டுகின்ற ஆர்வம். குறிப்பாக வடக்கு நோக்கி நகருகின்ற இந்த சூறாவளி முல்லைத்தீவு வழியாக, சுண்டிக்குளம் வழியாகத்தான் வெளியேறப் போகிறது என்று சொல்லி புவியியல் துறை பேராசிரியர் அவதானிப்பை தொடர்ச்சியாக மேற்கொண்டு இந்த வானிலை அவதானிப்பை பற்றிய விடயங்களை கொண்டு வருகின்ற நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் குறிப்பிடுகின்றார். எனவே வடக்கு மாகாணம் நோக்கி நகர்கின்ற இந்த வேளையில் இப்போது அங்கே பெய்து வருகின்ற தொடர்ச்சியான பெருமழை, அதுபோல 28ஆம் தேதி, இப்போது 29ஆம் தேதி ஆகி இருக்கிறது. 28ஆம் தேதி முழு நாளும் கிடைத்த அதிகமான மழை வீழ்ச்சி கிளிநொச்சியிலே பதிவாகி இருக்கிறது. அதுபோல வவுனியா மாவட்டத்தின் பல்வேறு குளங்கள் இப்பொழுது வான்பாய ஆரம்பித்திருக்கின்றன. இரணிமடு குளம் நிரம்பி வழிகிறது. இப்படியான சூழ்நிலையில் முல்லைத்தீவை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள பல பேர் ஆர்வத்தோடு இருக்கின்றீர்கள். அதிலும் குறிப்பாக முல்லைத்தீவு நேற்றைய முழு நாளும் தொடர்பருந்து காணப்பட்டதாக இருந்தது. இதே போல இரண்டாவது முக்கியமான விடயம், கொழும்பு மூழ்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு பயமுறுத்தல் ஒன்று பொதுவாக ஊடகங்களிலே பகிரப்பட்டிருக்கும் நிலையில் கொழும்பின் எந்தெந்த பகுதிகளுக்கு ஆபத்து நிலவுகிறது, கழனி ஆறு இப்பொழுது பெருக்கெடுத்து இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கழனி ஆற்றின் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள பல இடங்கள் பாதிக்கப்படுவதாக ஏற்கனவே நான் முன்னைய செய்தியிலே சொல்லியிருந்தேன். அங்கே இருந்து பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அதற்கான பகிரங்க அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கும்போது இன்று இந்த இரவு வேளையில், இந்த அதிகாலை வேளையில் என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள பல பேர் ஆர்வம் காட்டியிருக்கின்றீர்கள். எனவே அதை பற்றிய இப்போது வரை, அதாவது இந்த ஒளிப்பதிவை செய்கிற நேரமான அதிகாலை 5:15 அளவு வரை கிடைத்திருக்கின்ற முக்கியமான தகவல்களை இங்கே கொண்டு வருகிறேன். அது வெளியில ஒரு முக்கியமான குறிப்பு, நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் அதுபோல இந்த யூடியூபில் கமெண்ட்ஸ் மூலமாகவும் தங்களுடைய ஊர்களுக்கு என்ன நடந்தது, அந்த ஊர்களோடு தொடர்பு ஏற்படுத்த முடியவில்லை, தங்கள் உறவுகளோடு பேச முடியவில்லை, வெளிநாட்டில் இருக்கின்ற பல பேர், முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கின்ற பல பேர் இந்த அழைப்புகளை மேற்கொண்டு கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். அதே போல கொழும்புக்கு வெவ்வேறு விடயமாக வந்தவர்கள், சில வேறு நகரப்பகுதிகளுக்கு சென்றவர்கள் தங்கள் ஊர்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்து விட்டது. ஒன்று, அந்தந்த ஊர்களில் இருந்தவர்கள் தங்கள் சொந்த ஊர்களில் இருந்து அவர்களது குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இரண்டாவது, தொலைத்தொடர்பு இல்லாமல் போயிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் லேண்ட் லைன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற நிலையான தொலைபேசி அழைப்புகள் தொடர்பு இல்லாமல் போயிருக்கிறது. அதுபோல சில தனியார் தொலைபேசி, கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்துகின்ற வலையமைப்புகளும் இல்லாமல் போயிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் பெரும் பாதிப்பு. குறிப்பாக வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், மலையகம் போன்ற இடங்களில் இந்த தொடர்புகள் முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருக்கின்றன. அதே வேளையில் கொழும்பிலும் கூட பல இடங்களில் இந்த தொலைத்தொடர்பு மிக பெரும் சிக்கலாக மாறியிருக்கிறது. அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம், முடியுமானவரை நான் அந்த விவரங்களை அறிந்து தரப்பார்க்கிறேன். அதுபோல பல இடங்களில் இப்படியான, நீங்கள் கேட்ட பல இடங்களில் இப்படியான வெள்ள பாதிப்புகள் இல்லாவிட்டால் மண் சரிவு ஆபத்துக்கள் பெரிய அளவில் கிடையாது. முடியுமானவரை மீட்பு பணிகள் இப்பொழுது இடம்பெற்று வருகின்றன. முக்கியமாக இந்த தொலைத்தொடர்புகள் அறந்ததுதான் உங்களோடு அவர்கள் பேசாமல் இருப்பதற்கான காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே கவலைப்படாதீர்கள், உங்களோடு அவர்களுடைய தொடர்புகள் ஏற்படுத்தப்படும். நாளைய தினம் அல்லது இன்று சனிக்கிழமை இல்லாவிட்டால் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் இந்த புயல் இலங்கையை கரை கடந்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அதற்கு பிறகு நிலைமை சுமூகமாகும் என்று சொல்லி கருதப்படுகிறது. இப்போது முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். முல்லைத்தீவை நோக்கி இப்பொழுது இந்த சூறாவளி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் நேற்று, அதாவது 28ஆம் தேதி 11:59 அளவில் 12 மணிக்கு நெருங்குகிற அந்த நேரத்திலே சூறாவளி அப்போது முக்கியமாக திருகோணமலையின் குச்சவெளி பிரதேசத்திலே மையம் கொண்டிருந்ததாக பேராசிரியர் விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல எதிர்பார்த்த வேகத்திலே இந்த சூறாவளி நகரவில்லை என்றும் 5 கிலோமீட்டர் வேகத்திலே இது நகர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக 29ஆம் தேதியான இன்று காலை வேளையில் வடமராட்சி சுண்டிக்குளத்துக்கு அண்மையாக இது கடலுக்கு வெளியே சென்று சேரும். அதுவரை மழை பொழிவு இருக்கும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆனால் நகர்வு வேகம் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் மழை பொழிவு அதிகமாக இருக்கும். அதையும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் இப்போது பெய்து வருகின்ற மழை தொடர்ச்சியாக பெய்யும் என்று சொல்லி இப்போது குறிப்பிடப்படுகிறது. இதன் காரணமாக நீர்மட்டங்கள் அதிக அளவில் உயரக்கூடிய ஆபத்தும், குளங்கள் அதிகமாக பெருக்கெடுக்கக்கூடிய ஆபத்தும், கடற்கரையிலே இருப்போர்
அதிகமான ஆபத்துக்கள் எதிர்நோக்கிய ஒரு கட்டாயமும் இருக்கு. எனவே பாதுகாப்பான இடங்களை நோக்கி நகர வேண்டியது அவசியம் என்பதை பற்றி இதற்கு முந்தைய காணொலியில் நான் தெளிவுபடுத்தி இருந்தேன். ஸ்டோம் சார்ஜ் என்று சொல்லப்படுகின்ற இந்த புயல் வேளைகளில் கடலில் இருந்து தண்ணீர் தரைக்குள்ளே உட்புகுந்த அந்த நிகழ்வும் இருப்பதன் காரணமாக கடற்கரையில் உள்ளோர் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். தாழ்வான நிலப்பகுதிகளில் உள்ளோர் அவதானமாக இருங்கள். முல்லைத்தீவிலே 28ஆம் தேதி, அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை முற்றுமுழுதாக தொலைத்தொடர்புகள் செயலிழந்து போகிறது. இதன் காரணமாக அங்கே இருப்பவர்களோடு தொடர்பு ஏற்படுத்த முடியாமல் இருந்தது. கடத்திலே நின்று அந்தந்த ஊரவர்கள் தான், இல்லாவிட்டால் முக்கியமாக இளைஞர்கள் தான் அங்கே களப்பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். பொறுப்பு வாய்ந்த அரச நிர்வாக கட்டமைப்போ படைத்தரப்போ மக்களை மீட்கும் பணியில் ஈடுபடவில்லை என்று அங்கே இருந்த ஒரு ஊடகவியலாளர் ஒருவர் பதிந்த சமூக வலைத்தள குறிப்பொன்றை பார்த்தேன். அவர் சுமந்தன் என்ற ஒரு ஊடகவியலாளர். அவர் நேரடியாக அங்கே சென்று சில விடயங்களை பதிவு செய்திருந்தார். தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து செல்வராசா சுமந்தன். குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இதுவரை 18 மணித்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் தொலைத்தொடர்பு சேவையும் முற்றுமுழுதாக துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக பரந்தன் வீதியை எடுத்துக்கொண்டால் பரந்தனிலிருந்து புதுக்குடியிருப்பு நோக்கி செல்லும் வீதியில் மாணிக்க பிள்ளையார் கோவிலடியில் மீதியை மேவி வெள்ளம் பாய்ந்து வருகின்றது. இந்த வீதியூடான சாதாரண போக்குவரத்து முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கின்றது. அதேவேளை அடுத்து அங்கால் மூங்கிலாற்று பகுதியில் பார்க்கும்போது உடையார்கட்டுக்கும் மூங்கிலாற்றுக்கும் இடைப்பட்ட வயல்வெளி பகுதியில் முற்றுமுழுதாக வீதியை மேவி வெள்ளம் பாய்ந்து கொண்டிருக்கின்றது. இதனால் சாதாரண போக்குவரத்து முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கின்றது. உண்மையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறுபட்ட இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கின்றன. தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அங்கால் கைவேலிக்கு அருகில் மஞ்சள் பாலத்தடியில் நீர் மேவி பாய்ந்து கொண்டிருக்கின்றது. மக்களை ஏற்றி இறக்கும் நடவடிக்கையில் உளவு இயந்திரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து புதுக்குடியிருப்பு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் புதுக்குடியிருப்பு பிரதேசத்தின் தாழ்நில பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக அதாவது சாலையை அண்டிய கடற்கரையோர பகுதி கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றது. குறிப்பாக கடல் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுகின்றது. கடல் கொந்தளிப்பானது சாதாரணமாக கடல் நீர் தரைக்குள் புகுந்து வருவதுடன் சாலை கடல் நீரேறியானது அந்த சாலை நீர் வெளியேற முடியாமல் தவிக்கின்றது. அந்த வெளியேறும் வேகம் காணாமல் இருக்கின்றது. காரணம் அதிகளவான கடலடி காரணமாக அந்த சாலை மற்றும் வட்டுவாகல் கடல் நீரேர் அந்த நீரேரிகள் ஊடாக நீர் கடலுக்கு செல்லும் வேகம் குறைந்து காணப்படுவதால் அனைத்து கழிவு நீர்களும், அதாவது பேராறு மற்றும் ஏனைய மழை நீர்கள் அனைத்தும் சாலை நந்திக்கடலை சூழ்ந்து காணப்படுகின்றன. இதனால் சாலை கரையோரம் சாலை கடல் நீர்மட்டமானது இரணைப்பாலை வரை அண்மித்திருக்கின்றது. இதனால் மாத்தளன், அம்பலவன், பொக்கனை, இரட்டை வாய்க்கால் பகுதிகளில் இருந்த மக்கள் வெளியேறி கொண்டிருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த மக்களை மீட்கும் நடவடிக்கையில் இரணைப்பாலையினைச் சேர்ந்த இளைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். உளவியந்திரம் மூலம் மக்களை மீட்பதுடன் ஏனைய கரையோரத்தில் இருக்கும் கடற்தொழிலாளர்கள் தங்கள் படகுகளை பயன்படுத்தி மக்களை மீட்டு வருகின்றார்கள். இது மஞ்சள் பாலத்தடி இடமாக காணப்படுகின்றது. இந்த இடத்தில் வாகனம் போவதென்பது பாரிய சிக்கலாக காணப்படுகின்றது. தற்போதும் தொடர்ச்சியாக மழை அதிக அளவில் பெய்து வருகின்றது. வட்டுவாகல் பாலம் முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கின்றது. அதேவேளை கேப்பாவிலவு ஊடாக செல்லும் புதுக்குடியிருப்பிலிருந்து கேப்பாவிலவு ஊடாக செல்லும் பாதை கள்ளியடி பகுதியில் முற்றுமுழுதாக எந்த வாகனமும் செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தாழ்நில பகுதிகளில் இருக்கும் மக்கள் எந்த ஒரு தொடர்புமற்ற நிலையில் மக்களை மீட்பது யார் என்று தெரியாத நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல மக்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதேவேளை புதுக்குடியிருப்பிலிருந்து ஒட்டிசுட்டான் வீதியும் முற்றுமுழுதாக தடைப்பட்டிருக்கின்றது. புதுக்குடியிருப்பிலிருந்து ஒட்டிசுட்டான் செல்லும் வீதி மன்னாகண்டல் பகுதி வசந்தபுரம் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றார்கள். முத்தையங்கட்டு குளத்தின் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால், அதாவது 26 அடியை தாண்டி இருக்கின்றது. 26 அடியை தாண்டியுள்ள நிலையில் அந்த நீர் கழிவுநீர் பேராரூடாக நந்திக்கடலை சென்றடையும். இவ்வாறு இது மருதமடு குளத்தின் நீர் வழிந்தோடுகின்றது மஞ்சள் பாலத்தடி ஊடாக. இவ்வாறு மக்கள் பல தாழ்நில பிரதேசத்தில் உள்ள மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக மழை வெள்ளம், தொடர்ச்சியாக மழையும் கடும் காற்றும் வீசிக்கொண்டிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் எந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் இயங்காத நிலை காணப்படுகின்றது. உண்மையில் மின்சாரம் தடைப்பட்ட நேரத்தில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் இயங்குமாக இருந்தால், தொலைத்தொடர்பு கோபுரங்கள் இயங்குமாக இருந்தால் மக்கள் தொடர்பாடல்களை பேணக்கூடியதாக இருக்கும். எந்த அரச திணைக்கள அதிகாரிகளோ, அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளோ, போலீசாருக்கோ அல்லது இராணுவத்தினருக்கோ ஏனைய மக்களோடும் தொடர்புகளை மேற்கொள்ள முடியாத நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் காணப்படுகின்றார்கள். இந்த நிலையில்தான் அங்கங்கு எமது செயற்பாடு சென்று பார்வையிட்ட தகவல்களை உங்களுக்கு தெரிகின்றோம். முல்லைத்தீவில், அதாவது புதுக்குடியிருப்பு பரந்தன் வீதி ஊடாக சென்று முல்லைத்தீவுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. அதாவது பரந்தன் ஊடாக செல்லலாம்,
உளவு இயந்திரத்தில் உந்துருளியை ஏற்றி செல்ல வேண்டும், அல்லது பேருந்தில் தான் பயணிக்க வேண்டும், அல்லது கனரக வாகனங்களில் தான் பயணிக்க வேண்டிய நிலை புதுக்குடியிருப்பு பரந்தன் வீதியில் காணப்படுகின்றது. 3 இடங்களில் வெள்ளம் மேவி பாய்கின்றது, ரோட்டை மேவி பாய்கின்றது. ஒன்று மாணிக்க பிள்ளையார் கோயிலடி, அடுத்தது மூங்கிலாறு, அடுத்தது மஞ்சள் பாலத்தடி. அதை அவ்வாறே ஒட்டிசுட்டான் செல்லும் வீதியிலும் மன்னாகண்டல் பகுதியிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகின்றது. அதனால் முற்றுமுழுதான போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு சிறு வெள்ளம் வந்தாலே பெருமளவில் பாதை போக்குவரத்துகளுக்கு இடையூறாக இருக்கும் என்று கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வந்தது. இதன் அடிப்படையில் மாங்குளத்தினூடாக ஒட்டுசுட்டானூடாக புதுக்குடியிருப்பு பாதைகளும் போக்குவரத்து செய்ய முடியாத அளவுக்கு நீர் பாய்வதால் துண்டிக்கப்பட்டிருப்பதுதான் இன்று மாலை வரை கிடைத்த செய்தி. பல பேர் மிகுந்த சிரமங்கள் எதிர்கொண்டிருந்தார்கள் தாங்கள் வந்த இடத்துக்கு செல்வதற்கு, இல்லாவிட்டால் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்கு. சிறுகடலில் சேர்கின்ற நீர் இப்பொழுது அதிகரித்து வருவது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. நேற்று இரவு வரை இந்த செய்தி இருந்தது. இதிலே பொக்கனை, மாத்தளன், ஆனந்தபுரம், மந்துவில், இரணைப்பாலை மற்றும் இவ்வாறான பல்வேறு பகுதிகளில் மக்கள் பெரும் அவலப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். மக்களின் வயல் நிலங்கள் பெருமளவு வெள்ளம் சூழ்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் ஒரு பரிதவிப்ப நிலையிலே காணப்படுகின்றார்கள். முல்லைத்தீவு நகருக்கு அங்கால் சிலாவத்தை, அளம்பில், கள்ளப்பாடு, தீத்தக்கரை, உப்புமாவளி, நாயாறு, செம்மலை, அளம்பில் போன்ற மக்களின் நிலை என்னென்று தெரியாத நிலை, குமுளமுனை போன்ற மக்களின் நிலை என்னென்று தெரியாத நிலை காணப்படுகின்றது. அங்கு செல்ல முடியாத நிலை, அங்கிருந்து எந்த தொடர்புகளும் மற்ற நிலை, இவ்வாறான நிலையிலேயே முல்லைத்தீவு மாவட்டம் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த தொலைத்தொடர்பு சேவையானது இதற்கு முன்னரும் கடந்த மாதம் மின்சாரம் 12 மணி நேரம் தடைப்பட்ட நேரம் அனைத்து தொலைத்தொடர்பு சேவைகளும் முடங்கியது. ஆனால் அதற்கான மாற்றீடு எந்த ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் செய்யவில்லை. உண்மையில் இந்த தொலைத்தொடர்பு இருக்குமாக இருந்தால் மக்கள் உடனடியாக தகவல்களை வெளிக்கொணர்ந்து உடனடியாக எங்கெங்கு மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அல்லது பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கக்கூடியதாக இருக்கும். தொலைத்தொடர்பு தான் முக்கிய காரணமாக இருக்கின்றது. இந்த தொலைத்தொடர்பு அற்ற நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். முல்லைத்தீவு முள்ளியவளை தண்ணீருக்கு ஊடாக நெடுங்கேணி வீதியும் தடைப்பட்டிருக்கின்றது. பல சிறு குளங்கள் நிரம்பி வழிகின்றன, பல குளங்கள் வான் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. இதனால் பெருமளவான வெள்ளம் தாழ்நில பகுதிகளை சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தின் வெள்ளமானது ஒன்று நந்திக்கடலை சென்றடையும், அடுத்தது சாலை, இரட்டைவாய்க்கால் சாலை பகுதி, சாலை கடலை சென்றடையும். இந்த வெள்ளம் கடலுக்கு சென்றடையும் வேகம் குறைவாக காணப்படுகின்றது. காரணம், கடலானது சுமார் 4 அடிக்கு மேலாக உயர்ந்து கடும் காற்று வீசுகின்றது. இது உண்மையில் மாத்தளன் அம்பலவன் பொக்கனை மக்களை மீட்கும் நடவடிக்கை. இந்த மாத்தளன் அம்பலவன் பொக்கனை மக்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், படகுகள் ஊடாக மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் வீதிகளுக்குள் வந்து நிற்கின்றார்கள். அந்த வீதிகளுக்குள் வந்து நிற்கும் மக்களை படகுகளில் சென்று அங்கால் மாத்தளன் சாலை வீதியில் நிற்கும் மக்களை படகுகளில் சென்று மீட்டெடுக்கும் நடவடிக்கையில் அங்கு அந்த பிரதேச கடற்தொழிலாளர்கள், படகு உரிமையாளர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் இவ்வாறான நிலையில் தான் இன்று பிற்பகல் வரையில் தான் இவ்வாறான நிலையை என்னால் நேரடியாக அவதானிக்க முடிந்தது. உண்மையில் பரிதவிக்கப்பட்ட மக்களாக முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் காணப்படுகின்றார்கள். இந்த மக்களின் நிலையை எண்ணி பாருங்கள். கையில் கிடைத்ததை தூக்கி கொண்டு வீட்டுக்குள் வெள்ளம் இருக்க முடியாது. கடும் காற்று, கடும் மழை, கடற்கரையோரம் அனைத்தும் கடும் காற்றும் கடல் கொந்தளிப்பும் காணப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தான் முல்லைத்தீவு மக்கள் காணப்படுகின்றார்கள். முல்லைத்தீவு நகர அண்டிய மக்கள் இவ்வாறான நிலையில் இருப்பார்கள் என்பது என்னால் நேரடியாக சென்று பார்க்க முடியவில்லை. இவை அனைத்தும் என்னால் நேரடியாக சென்று பார்த்த காட்சிகளாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இந்த நீர்வரத்து, சாலை நீரும் வட்டுவாகல் பாலமூடான நீரும் பெருங்கடலுக்கு செல்லும் வேகம் குறைந்திருக்கின்றது. காரணம், கடலின் கொந்தளிப்பு தன்மை. இந்த கொந்தளிப்பு தன்மை நீடிக்குமாக இருந்தால் இன்னும் நீர்வரத்து, அதாவது தாழ்நில பிரதேசங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. குறிப்பாக இரட்டை வாய்க்கால் கூட வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையில் பாருங்கள், இந்த மக்களை படகுகளில் ஏற்றி வந்து இரணைப்பாலைக்கு அண்மித்த பகுதியில் இறக்குகின்றார்கள். மாத்தளன் சாலை போன்ற பகுதிகளில். இவைதான் முல்லைத்தீவின் நிலைமை. முல்லைத்தீவின் ஒரு பகுதியின் நிலைமையினையே என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனைய பல இடங்கள் இருக்கின்றன. அவ்வாறான மக்களின் அவல நிலை எவ்வாறு, என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரியாத நிலையில் தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தும் இவ்வாறான தகவலை பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி. அரச கட்டமைப்புகள் அதுபோல பல்வேறு இடங்களில் முப்படையினர் பயன்படுத்துவது போன்ற நிலைமை இங்கே முல்லைத்தீவிலே இல்லை என்று சொல்லி
குறைப்படுகின்றார்கள் மக்கள். இதன் காரணமாக வெள்ளத்திலே சிக்கியிருக்கின்ற மக்களை எவ்வாறு வெளியே கொண்டு செல்வது, எங்கே கொண்டு செல்வது என்ற நிலை காண முடியாமல் இருந்தது. இதன் காரணமாக மக்கள் தங்களது சொந்த வீடுகளை விட்டு வெளியேறவில்லை. பல பேர் உயரமான இடங்களை பிடித்துக் கொண்டு அங்கே தங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. தொலைத்தொடர்புகள் சீராக செயற்படும் பகுதிகளிலேயே பெருமளவு உயிரிழப்புகள் இருந்து வரும் வேளையில் முல்லைத்தீவிலே அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டதோ என்ற அச்சத்தையும் இந்த நிகழ்வு ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே இது குறித்த சரியான தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் உடனடியாக படையினருக்கு இந்த தகவல்கள் கொடுக்கப்பட்டதாகவும் அரசாங்க அதிபர் மூலமாகவும் அதுபோல செயலக அதிகாரிகள் மூலமாகவும் தகவல்கள் வழங்கப்பட்டதாகவும் வந்தாலும் பொருத்தமான உதவிகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அந்த மக்கள் குறைப்பட்டிருந்தார்கள். இதை நிச்சயமாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டியது அந்த பகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கடமையாகும். புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் வெள்ள நீர் புகுவதன் காரணமாக அங்கே இருந்து நோயாளிகளை வெளியேற்றுவதிலும் சிரமம் காணப்பட்டதாக பொது சொல்லப்பட்டிருந்தது. இது நேற்று மாலை வரை கிடைத்த செய்திகள். அங்கே இருக்கின்ற வைத்தியர்கள் மிகச் சிரமத்தின் மத்தியில் தங்களுடைய கடமைகளை ஆற்றி வருகின்றார்கள். இதேவேளை நேற்றிரவு இரணைமடுக்குளத்தின் வால் கட்டு வெட்டப்பட்டிருக்கிறது. 36 அடி நீர் கொள்ளளவுடைய இரணைமடுக்குளமானது இப்போது 36 அடி நீர் கொள்ளளவு எட்டியிருப்பதன் காரணமாக இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் தடவையாக இரணைமடுவின் வால் கட்டு வெட்டப்பட்டிருப்பதை பற்றி செய்திகளிலே குறிப்பிட்டிருந்தேன். இதன் காரணமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளாக ராமநாதபுரம், வட்டக்கட்சி, மாயவனூர் மற்றும் இதர பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தம் ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக மிக பெரும் ஆபத்துகள் இந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடும் என்ற அடிப்படையில் முன்னெச்சரிக்கை ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் முல்லைத்தீவை நோக்கி அனைவரும் நிவாரணப் பணிகளை திருப்ப வேண்டிய ஒரு கட்டாயமும் அதுபோல உடனடியாக மக்கள் தங்களுடைய பார்வைகளை செலுத்த வேண்டிய கட்டாயமும் இங்கே இருக்கிறது. வடக்கின் ஏனைய பகுதிகளில் கூட தொலைத்தொடர்புகள் ஓரளவுக்கு இருக்கின்றன, அதுபோல வீதி தொடர்புகள் ஓரளவுக்கு இருக்கின்றன. எனவே உடனடியாக அங்கே சென்று நிவாரண உதவிகளை வழங்கக்கூடியதாக இருக்கு. முல்லைத்தீவு போர்க்காலத்திலிருந்து சொல்லோனா துயரத்தை அனுபவித்து வருகின்ற ஒரு இடம். அங்கே மக்கள் தங்களது முயற்சியின் காரணமாக அண்மை காலமாக வாழ்க்கை முன்னேற்றத்தை கண்டிருந்தாலும் அரசாங்க உதவிகள் மிக குறைவாகவே கிடைத்து வந்திருக்கின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். எனவே இதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் கிழக்கு ஆகிய 2 பிரதேசங்களில் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் தனி அமைப்புகள் இல்லாவிட்டால் தன்னார்வலர்கள் உடனடியாக தங்களது பணிகளை முல்லைத்தீவை நோக்கி கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இப்போது இருக்கிறது. இந்த செய்தியை நீங்கள் காலையிலே பார்க்கின்ற வேளையில் உடனடியாக உங்களது செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை அந்த பொதுமக்கள் சார்பாக முன்வைக்கிறேன். காரணம் முல்லைத்தீவு வடக்கையும் கிழக்கையும் இணைக்கின்ற ஒரு இதய பிரதேசம். திருகோணமலை வழியாகவும் அங்கே உதவிகளை வழங்கலாம். அதுபோல கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் பகுதிகளிலிருந்தும் வவுனியா பகுதிகளிலிருந்தும் அங்கே உதவிகளை வழங்கலாம். இப்போது மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய 4 மாவட்டங்களும் வவுனியாவும் சேர்த்து பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன மழையினால் என்று சொல்லி தெரியும். ஆனால் முல்லைத்தீவு அளவுக்கு வளம் குறைவான பிரதேசம் இல்லை இந்த உதவிகளை பெற்றுக்கொள்வது. அந்த மக்கள் போக்குவரத்து சிரமங்களையும் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். எனவே முடியுமானவரை இந்த போக்குவரத்துகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுபோல இந்த செய்திகளை அவதானித்து உலங்கு வானூர்தி மூலமாக இலங்கை வான்படையின் உதவிகளை அங்கே பெற்றுக் கொடுக்க யாராவது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இன்று காலை விடியும் போது அந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக உணரப்படும். வன்னி பெருநிலப்பரப்பு குறிப்பாக வவுனியா மற்றும் கிளிநொச்சி ஆகியவற்றின் நீர் அதிகமாக வடிவதோடு இப்பொழுது இரணைமடுக்குளமும் திறக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த வடிநீர் அதுபோல வெள்ள நீர் கடல் நோக்கி செல்வதன் காரணமாக இது முல்லைத்தீவை நோக்கியே நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே முன்பொரு காலத்தில் சுனாமி காலத்தில் எப்படியான ஆபத்தான நிலை ஒன்று இருந்ததோ அதே போன்ற நிலை ஒன்று இங்கே உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனால் சுனாமி காலத்தின் போது அவர்கள் இருந்தார்கள், பாதுகாப்பதற்கு அவர்கள் கடுமையாக போரிட்டிருந்தார்கள். பொதுமக்களோடு மக்களாக நின்று சுனாமி கட்டமைப்பு என்ற ஒரு விடயத்தையும் அரசாங்கம் செய்யாத உதவிகளையும் அவர்கள் முன்னின்று வழங்கியிருந்தார்கள். அந்த அளவுக்கு முடியாமல் போனாலும் இளைஞர்கள் ஒன்றுபட்டு தங்களது முழுமையான சக்தியை திரட்டி மக்களுக்காக தங்களது உதவிகளை வழங்க வேண்டிய காலத்தின் தேவை இப்போது இருக்கிறது. உணர்ந்து செயற்படுங்கள். புதிய விடயங்கள் கிடைக்கும் வேளையில் அவற்றை நான் உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன். அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி பெற்றுக் கொடுக்க வேண்டிய விடயத்தை ஊடகங்கள் அதுபோல எங்களை போன்ற சமூக ஊடகங்கள் மூலமாகவும் பொதுமக்கள் பிரதிநிதிகளும் செய்ய வேண்டிய கட்டாயம் இருப்பதையும் நாங்கள் உணர வேண்டும். அடுத்து கழனியாறு பெருக்கெடுத்து ஓடுவதன் காரணமாக கம்பகா மற்றும் கொழும்பு பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் குறித்து பல பேரும் கேள்வி எழுப்பியிருந்தீர்கள். கொழும்பை பொறுத்தவரையில் கொழும்பின் பிரதான பகுதி கொழும்பு 15 உள்ள மட்டக்குழி, மோதரை ஆகிய பகுதிகளை தவிர ஏனைய பகுதிகள் பெருமளவில் இதன் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. கொழும்பு 14 ஒரு சில பகுதிகள், நவகம்புர, கிராண்ட் பாஸ் போன்ற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக சொல்லப்பட்டாலும் அது பெருமளவில் உயரமான பகுதிகளாக இல்லாவிட்டால் மேடான பகுதிகளாக இருப்பதன் காரணமாக பாதிப்புகள் குறைவாகவே இருக்கும். அதற்கான மாற்று ஒழுங்குகள் ஆரம்பத்திலே செய்யப்பட்டு கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் அப்படியான பாதிப்புகள் ஏற்படுகின்ற மக்கள் உடனடியாக வரலாம் என்று சொல்லப்படுகிறது. தெமடகுட, கொலனாவை பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் அப்படியான வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் கொலனாவ, வெள்ளம்பெட்டிய போன்ற பகுதிகள் பொதுவாக தாழ்நில பிரதேசங்களாக இருக்கின்றன. கொழும்பின் புறநகர் பகுதிகள் இவைதான் கடந்த காலங்களில் இறுதியாக இப்படியான மிக பெரும் வெள்ளம் ஒன்று கழனி ஆற்றிலே வந்தது 2016 ஆண்டு. அப்போதும் பெரும் பாதிப்புகளை கொண்டவை இவைதான்.
அதுபோல 2016ஆம் ஆண்டு எந்தெந்த பகுதிகளில் இந்த வெள்ள பாதிப்பு அதிகமாக மக்களை வாட்டி வதைத்ததோ 9 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போன்ற ஒரு பாதிப்பு தான் ஏற்படும். ஆனால் அதைவிட கடுமையான பாதிப்பு இம்முறை மிக பெரும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதன் காரணமாக அந்த 9 ஆண்டுகளுக்கு முதல் செய்ய முடியாத போன ஒரு விடயத்தை இப்போது அரசாங்கத்துறை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அதாவது மக்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை. அவர்களுக்கான இறுதி அறிவித்தல் கொடுக்கப்பட்டு பிரதி அமைச்சர் ஒருவரும் சத்துரங்க அபயரத்ன களத்தில் இறங்கி இந்த விடயங்களை மேற்கொள்வதில் ஈடுபட்டிருந்தார். போலீசார் தொடர்ச்சியாக அறிவித்தல்களை மேற்கொண்டு அந்த மக்களை அங்கே இருந்து அப்புறப்படுத்துகின்ற பணி, அவர்களை பாதுகாப்பான அதாவது இடைத்தங்கல் முகாம்களுக்கு கொண்டு செல்கின்ற பணிகளில் ஈடுபட்டிருந்தார். என்றாலும் இப்போது பாதிப்புகள் பெரிய அளவில் உருவாகவிட்டாலும் வெள்ள நீர் மட்டம் உயர்ந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஒரு சிலர் தங்களது வீடுகள் பாதுகாப்பானது என்று சொல்லி விடாப்பிடியாக பிடிவாதம் பிடித்திருந்ததாகவும் இதன் காரணமாக அவர்களை வெளியேற்றுவதில் படைத்துறையினர் மிக பெரும் சிரமத்தை எதிர்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. வெள்ள நீர் மட்டம் உயர்ந்து கொண்டே வருகின்ற பல்வேறு பகுதிகளை பற்றி செய்திகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. இதன் காரணமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஆபத்து இருப்பதன் காரணமாக அவர்களை வெளியேற்றுகின்ற பணிகளும் அதுபோல அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் பாதுகாப்பு தரப்பினரும் இணைந்து இந்த விடயங்களை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இப்போது நீங்கள் திரையிலே பார்க்கின்ற இந்த பகுதிதான் 2016ஆம் ஆண்டு முற்று முழுதாக மூழ்கி போன ஒரு பிரதேசம். அந்த இடத்திலே கொலன்னாவி மற்றும் வெள்ளப்பெட்டிய அங்குட அதுபோல ஐடிஎச் போன்ற பிரதேசங்கள் எல்லாம் 10 அடிக்கு மேற்பட்ட வெள்ளத்தை கண்ட ஒரு காலம். இம்முறை அதைவிட அதிகமான அளவு நீர்வரத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் அவசரமாக இந்த மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கொழும்பை பொறுத்தவரையிலும் கம்பகாவை பொறுத்தவரையிலும் கடந்த 6-7 மணித்தியாலங்களாக மழை இல்லை. ஆனால் நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. காரணம் மலைநாட்டிலே பெய்த மழையும் அதுபோல பல்வேறு இடங்களில் சேருகின்ற சிற்றாறுகள் மற்றும் இதர ஆறுகள் மூலமாக கிடைக்கின்ற நீர்வரத்துகளும் சேர்ந்து களனி ஆற்றிலே மிகப்பெரிய அளவில் நீர்மட்டத்தை உயர்த்தி இருக்கிறது. இதன் காரணமாக கடனியாறு வருகின்ற பாதையில் எல்லாம் நீர்வரத்து அதிகரித்து ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட பல்வேறு முக்கியமான இடங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. மலைநாட்டின் எகிலியகுட நோவூட் போன்ற பிரதேசங்களில் ஆரம்பித்து அதுக்கு பிறகு கேகாலை பகுதி வழியாக யட்டியாந்தோட்டை, கலிகமுவ, ருவான்வெல்ல போன்ற பகுதிகள் வழியாக வந்து இறுதியாக களனி, வத்தளை, பாலியகுடை போன்ற இடங்களுக்கு இதன் கடும் பாதிப்புகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுவதன் காரணமாக தான் தாழ்நில பகுதிகளில் உள்ளவர்கள் கலனி வேலி என்று சொல்லப்படுகின்ற களனி பள்ளத்தாக்கிலே இருப்பவர்களை அப்புறப்படுத்துகின்ற பணிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த 9 ஆண்டுகள் இல்லாதவாறு பெரும் அழிவை தடுத்து நிறுத்துவதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. ஆனால் கொழும்பு அடிகிறது, கொழும்பு மூழ்குகிறது என்று சொல்லி பயமுறுத்துகிற செய்திகளை வைத்து பார்க்கும்போது அது உண்மையான நிலவரம் அல்ல. கொழும்பை பொறுத்தவரையில் பெய்த மழை முழுக்க அநேகமான இடங்களில் வடிந்து போய்விட்டது. ஒரு சில தாழ்வான இடப்பகுதிகளில் இன்னமும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. அது கூட பெருமளவு ஆபத்தை தரக்கூடியது அல்ல. அந்த பகுதி மக்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த இடங்களை பாதுகாப்பதில் தான் இப்பொழுது பாதுகாப்பு தரப்பினர் அதிகமாக ஈடுபட்டிருப்பதோடு அநேகமான இடங்கள் குறிப்பாக தொம்பே, பாதுக்கை, ஹோமாகம, கடுவல, பியகம போன்ற இடங்களில் எல்லாம் அதிகமாக சிங்கள மக்கள் பெருகி வாழ்கின்ற இடங்கள். கடனி போன்ற இடங்களும் அவ்வாறுதான். அந்த இடங்களுக்கான நிவாரண உதவிகள் உடனடியாக படைத்தரப்பினர் மூலமாக வழங்கப்படும். நம் மக்களும் அதிகமாக செறிந்திருக்கின்ற கொலன்னாவ, வெள்ளம்பெட்டிய, கொழும்பு 15 பல்வேறு இடங்கள், கொழும்பு 14 போன்ற இடங்களுக்கு தான் ஏற்கனவே முன்கூட்டிய அறிவித்தல்கள் கொடுக்கப்பட்டு அநேகமான ஊடகங்களும் இந்த அறிவித்தல்களை கொடுப்பதில் தெளிவாக இயங்கி இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த நடவடிக்கைகள் இப்பொழுது பொதுவாக மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கும் என்று கருதப்படுகிறது. இறுதியாக கடனி ஆற்றை பற்றி கிடைத்த செய்தி அதிகாலை 4 மணி அளவில் கிடைத்திருந்தது. நீர்மட்டம் உயர்ந்து கொண்டு வருகிறது. அருகே உள்ள பகுதிகள் பல நீரிலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கம்பகா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆபத்து என்று சொல்லி கொழும்பில் இதுவரை அப்படியான ஆபத்து எதுவும் நேர்ந்ததாகவோ இல்லாவிட்டால் கொழும்பில் ஏதாவது ஒரு இடம் இல்லாவிட்டால் கொழும்பின் புறநகர் பகுதிகள் மூழ்கக்கூடிய ஆபத்து இருப்பதாகவோ இதுவரை உறுதியான செய்திகள் எதுவும் வெளிவரவில்லை. இதேவேளை நேற்றைய நாளில் இடம்பெற்ற ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி இங்கே குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது. நேற்றைய நாளை பொறுத்தவரையில் பல்வேறு விடயங்கள் நடைபெற்ற ஒரு நாளாகவும் அதிகமான உயிரிழப்புகள் பதிவான ஒரு நாளாகவும் இருந்தது. நாடாளுமன்றம் வரை பேசப்பட்ட ஒரு விடயம் கலா ஓய என்ற பகுதியிலே அகப்பட்டு போன பஸ். அந்த பேருந்தில் 70 பேருக்கு மேலே இருந்திருக்கிறார்கள். ஒரு ஓட்டுநரின் தவறுதான் இந்த பஸ்ஸை பொதுமக்களோடு அங்கே கொண்டு போய் சேர்த்தது என்று சொல்லப்பட்டது. உலங்கு வானூர்திகளும் பயன்படுத்தப்பட்டு இராணுவ வீரர்களும் பயன்படுத்தப்பட்டு அந்த பஸ் காப்பாற்றப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது. பேராதனை பல்கலைக்கழகத்திலே அகப்பட்டுக் கொண்ட மாணவர்களை பற்றிய செய்திகள் வெளியாகி இருந்தன. பேராதனை பல்கலைக்கழகத்தில் உள்ளே நீர் புகுந்ததன் காரணமாகவும் அதிலும் குறிப்பாக யக்கா பாலம் என்று சொல்லப்படுகிறது. யக்கா என்றால் சிங்களத்தில் பேய். அந்த பேய் பாலத்தின் மேலே நீர் மேவி பாய்வதன் காரணமாகவும் ஏற்பட்ட ஆபத்து காரணமாக பேராதனை பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டாலும் மாணவர்கள் வெளியே செல்ல முடியாத நிலை இருக்கிறது. அவர்கள் பாதுகாப்பாக அங்கே தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் பல்வேறு ஆறுகள் நாடு முழுக்க பாய்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக அதிலும் குறிப்பாக கடனி கங்கை, இது கொழும்பு பகுதி மற்றும் கம்பகா பகுதி ஆகியவற்றுக்கு மிக முக்கியமான அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டது. அதே போல மகாவலி கங்கை, தெதுரு ஓயா, மகா ஓயா, மாணிக்க கங்கை, மல்வத்து ஓயா
கலாஓயே தான் அந்த பேருந்து சிக்கிய ஒரு ஆறு. அதுபோல மொரகந்த நீர்த்தேக்கம், அந்த நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டதை அடுத்து தான் அந்த பாலம் சுக்குநூறாக உடைந்து போனது. இவைதான் முக்கியமாக இம்முறை நீரேந்த பகுதிகளில் அதுபோல ஆறுகளில் அதிகமான நீர்வரத்து கொண்டவையாக அமைந்திருக்கின்றன. கண்டி மாவட்டத்திலும் பதுளையிலும் அதிகமான இறப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற இந்தியாவின் கடற்படை கப்பலான விக்ராந்த் கப்பலை உதவியாக கொண்டு இந்திய அரசாங்கம் உதவி அளித்துள்ள இந்த ஆபரேஷன் சாகர் பந்து என்ற திட்டத்தின் மூலமாக ஹெலிகாப்டர்களை, உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தி நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும், மீட்பு பணிகளை மேற்கொள்ளவும் இலங்கை அரசாங்கம் இப்பொழுது துணிந்திருப்பதாக தெரிகிறது. இதற்காக இந்திய அரசாங்கம் இந்த உதவியை வழங்க முன்வந்திருப்பதாக தெரிகிறது. எனவே இலங்கைக்கு இது ஒரு பெரும் பலமாக இருக்கு. நிச்சயமாக இந்தியாவின் உதவி எப்போதெல்லாம் இலங்கைக்கு அதிகமாக கிட்டுகிறதோ அது மிக்க பலன் மிக்கதாகவும் எங்கள் மக்களுக்கும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தியாவது இப்போது தொடர்புகள் இல்லாமல் போயிருக்கின்ற, அதிகமாக சிக்கலில் சிக்கி தவிக்கிற, திக்கற்று போயிருக்கிற முல்லைத்தீவு மக்களுக்கான உதவிகள் கிட்டுமா என்பதுதான் நாங்கள் இப்பொழுது அங்கலாய்ப்போடும் ஆர்வத்தோடும் பார்த்திருக்கின்ற ஒரு விடை. புதிய தகவல்கள் கிடைக்கும் வேளையில் உங்களோடு உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். இந்த செய்திகளை பற்றிய கேள்விகள் ஏதாவது இருந்தால், இல்லாவிட்டால் நான் இப்போது குறிப்பிட்ட விடயங்களில் உங்களது உறவுகள் இருக்கின்ற ஊர்கள் ஏதாவது இருந்தால், அதை பற்றிய விவரங்களை தெரிந்திருந்தால், இல்லாவிட்டால் அறிந்து கொள்ள விரும்பினால் கூட கமெண்ட்ஸாக குறிப்பிடுங்கள். முடியுமானவரை நான் தேடித்தர பார்க்கிறேன். அந்த முக்கியமான தகவல்களையும் அடுத்து வருகின்ற செய்தி குறிப்புகளில் சேர்த்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். இன்றைய நாள் நல்லபடியாக இருக்கட்டும். இந்த புயல் கரை கடந்து செல்லட்டும். இது மட்டுமே எங்களது இப்போதைய வேண்டுகோள். அதுபோல தேங்கி இருக்கின்ற வெள்ள நீர் வடிய வேண்டும், விரைவாக வடிய வேண்டும். மீட்பு படைகளில் உதவி இருக்கின்ற அத்தனை பேருக்கும் அனைத்து மக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் வாழ்த்துக்கும் அன்புக்கும் உரியவர்கள், நன்றிக்கும் உரியவர்கள்.